ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜ் மயோ சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது நம்ம மத்தியானம் பண்ண பொரியலோ இல்லை ஏதோ ஒரு கூட்டு ஏதோ மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை சேர்க்காதவங்க இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் டைரெக்டாகவே அந்த வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். முட்டை சேர்ப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி முட்டையை சேர்த்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள்ஸில். இப்போது நான் மத்தியானம் வச்ச முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நிறைய மிச்சம் வந்துடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி நான் முட்டையோடு சேர்த்து கிளறிக்கிறேன். முட்டைக்கோஸ் தான் இல்லை, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். சிக்கன், மட்டன் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலாக சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் நான் சாண்ட்விச் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சும்மா ரொம்ப நேரம் நம்ம ஏற்கனவே வெந்த முட்டைக்கோஸ் தான். அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. முட்டையோடு கிளறுனா போதும். இப்போ வந்து நான் மயோனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே அந்த மயோனைஸ் பண்ண வீடியோ வந்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து முட்டையோடு சேர்த்து வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸ் பொரியலையும் சேர்த்து வச்சுக்கலாம். மேலே ஒரு ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை தோசைக்கல்ல கூட போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்க்கு ஈவினிங் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், நம்மளோட வெஜ் மயோனைஸ் சாண்ட்விச் எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஒரு கெச்சப்போடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.